அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்தக கவி பேரவையில் உள்ள அனைவருக்கும் மிக்க ஒரு மகிழ்வோடு, உரிமையோடும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் எழுதும்போது புத்தகமா எழுதணும் அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. பொதுவா எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள், கட்டுரை வந்து எல்லாமே பிஹெச்டி பண்ணணும், அது ஒரு தேவைக்காக எழுதப்பட்டதை தவிர இதை நூலாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் எனக்கு இல்லை. கட்டுரை எழுதும்போது கூட என்ன பெருசா எல்லாரும் எழுதினதை நம்ம எழுத போறோம், எழுதி அதை என்னத்த பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் பெரும்பாலும் இருந்துச்சு. ஆனா வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கட்டுரை நீங்க எழுதினாதான் உங்களுக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் ஊக்கப்படுத்தினால, அப்போ ஆய்வு காலத்துல இருந்தவங்க பேராசிரியர்கள்லாம் வந்து கட்டுரை எழுதுங்க, ஏதோ ஒரு ஒரு கருத்தாவது அதுல வந்து உங்களுக்கு நீங்க புதுசா சொல்லிட மாட்டீங்களா, ஏதாவது ஒன்னாவது ஒரு வரியாவது அதுல வந்து நீங்க புதுதா எழுதிட மாட்டீங்களா, அதுல உள்ள எல்லாரும் சொன்னதை சொன்னாலும் ஒரு வரியை நம்ம புதுசா எழுதிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஊக்கத்தை அளிச்சதின் பேர்ல எழுதப்பட்டதுதான் இந்த கட்டுரைகள்லாம். பல்வேறு இடங்கள்ல நேரடியாகவே போய் பல கட்டுரைகள் வந்து நாங்க படிச்சிருக்கோம். இப்ப இந்த புத்தகத்தை ரொம்ப தெளிவா நீர் நிர்வாகத்துல தொடங்கி வளையாபதி ஆகட்டும், மரபு புதுமைக்கு தடையா, இத்தனை கட்டுரைகளையும் படிச்சு அதுல உள்ள சாராம்சத்தை வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா எடுத்துரைத்த நம்ம வெளியிட்டு அறிமுகப்படுத்தின ஐயா செல்வம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த இந்த கட்டுரைகள்லயே ரொம்ப விவாதத்தை ஏற்படுத்தின கட்டுரைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் நெல்லையில ஒரு கல்லூரியில படிக்கும்போது அங்க நெல்லையில தான் போய் அந்த கட்டுரையை வந்து வா வாசிச்சேன். அப்ப இந்த மரபு புதுமைக்கு தடையாங்கிற கட்டுரை வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல விவாதத்தை கொண்டு போச்சு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது, பல ஆய்வாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. பெரிய பன்னாட்டு கருத்தரங்கம் அது. அதுல பல பேர் வந்து அந்த கட்டுரையை எடுத்து விவாதிச்சு, அத நல்லா இருந்துச்சு உண்மையிலே. எல்லாருமே வந்து நெறைய கருத்துக்கள் சொன்னாங்க. சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க. அ புதுசா நெறைய விடயங்கள் வந்து எனக்கு இப்படி இப்படி எழுதல, இன்னும் நல்லா செழுமைப்படுத்திருக்கலாம். நீங்க வந்து இந்த தலைப்பிலேயே ஒரு புத்தகமாவே எழுதலாம். இந்த கட்டுரைய அடிப்படையா வச்சுக்கிட்டு, இந்த தலைப்புல ஒரு புத்தகமெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல அந்த விவாதங்கள் போயி, ரொம்ப ஊக்கத்த அளிச்சது. அப்பதான் நான் சொன்னேன், ஓ! நம்ம நம்ம சிந்திக்கிறது கூட ஏதோ ஒரு வரி கூட நமக்கு புதுசா தோணுனா கூட, அது ஒரு ஏதாவது ஒரு வகையில வந்து எல்லாருக்கும் ஒரு பயனளிக்கும் போல இருக்கு. நம்ம தான் தப்பா நெனச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனாலும் அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம எழுதுறது அப்படிங்கிறதுல வந்து நெறைய சிக்கல் இருக்கு. பொதுவா ஒரு 4 பாட்ட வச்சுக்கிட்டு, 4 கருத்த வச்சுக்கிட்டுலாம் ஒரு கட்டுரை எழுதுறதுல எனக்கு ஆர்வம் இருக்காது. என்னன்னா, நெறைய தேடணும். என்னோட கட்டுரைலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் நான் 5 பக்கம் எழுதுறேன்னா, அதுல ஒரு 15 பக்கம் எழுதியிருப்பேன். அது 5 பக்கத்துக்கு சுருக்குங்க, சுருக்குங்கன்னு சொல்றதுனாலயே என்னன்னா, எனக்கு உள்ள குறைபாடு என்னன்னா, எது நம்ம எடுக்கிறது, எத விடுறதுங்கிற ஒரு சிக்கல்ல என்ன பண்ணிருவேன்னா, நான் நல்ல கருத்துக்கெல்லாம் எடுத்துருவேன். எனக்கே தெரியாது அது. அதுக்கப்புறம் அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்ப உட்காந்து படிக்கும்போது தான் அது ஆ ஐய்யய்யோ! இந்த கருத்த சேர்த்துருக்கலாமோ, அத விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாரி எண்ணங்கள்லாம் நெறைய வந்திருக்கு. இன்னும் கூட இதுல இந்த மரபு புதுமைக்கு தடையா, அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் இதெல்லாம் வந்து நெறைய எழுதினேன். 20 பக்கம் அந்த மாரி எழுதினேன். அதுல சுருக்கி தான் நான் அனுப்பி, அத கட்டுரையாக்கி அப்படி அப்படி வந்தது தான். அது இன்னும் நெறைய சில இதுல உள்ள சில கட்டுரைகள் புத்தகமாக்கணும் அப்படின்னு சொல்லுங்கிற எண்ணம் வந்து இருக்கு. அதுக்கான உழைப்பு இன்னும் போடல. ஏன்னா, எனக்கு போதுமான அளவுக்கு இங்க தரவுகள் வந்து இன்னும் கிடைக்கல. அதனால வந்து அதுக்கு தேடும் பணியிலயும் நான் ஈடுபடல. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். தேடும் பணியிலயும் நம்மளால ஈடுபட முடியல. ஆனாலும் இந்த புத்தகத்த வெளியிடணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, என்னுடைய மனைவி தான் வந்து இத மாரி புத்தகம் வெளியிடுறது, இந்த எழுதுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இத எழுதணும், அத வெளியிடணும்னு. எனக்கு அதெல்லாம் இல்ல. நமக்கு வந்து முதல்ல எல்லாத்தையும் தாண்டி பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுல நான் தெளிவா இருப்பேன். அதனால அது இப்போ ஒரு புத்தகம் எழுதுறோம்னா, அது அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு? இது வந்து எப்படி சொல்றது? நமக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? இப்ப அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பொருளாதார நிலைமை இருக்கா? 2வது உழைப்ப போடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு ஆள கூட்டிட்டு போணும் எங்க பார்த்தாலும். ஒரு நூலகம் போறோம் அப்படின்னா, ஒரு நாள்லயே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துலாம் வந்துர முடியாது.
குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு கட்டுரைக்கு 6 மாசம் அளவாவது உழைக்கணும். அப்பதான் வந்து ஒரு தரமான கட்டுரையா வெளியிட முடியும். இப்ப இப்ப இந்த கருத்தை வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஆய்வு பண்ணதன் அடிப்படையில இந்த கருத்தை சொல்றேன். இந்த கட்டுரைகள் எழுதும் போதெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா, இருந்த தகவலின் அடிப்படையில நம்ம தரவா எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத, கிடைச்ச தரவின் அடிப்படையில ஓரளவுக்காவது நம்ம தரமா எழுதியிருக்கோமா, ஓரளவுக்கு பெரிய மாற்றத்தையோ பெரிய புரட்சியோ பெரிய அளவுக்கு அந்த கட்டுரை பெரிய எண்ணத்தை சொல்லிடுது அப்படின்னு யார் எண்ணத்தையும் தோன்றாத அளவுக்கு, இப்ப நம்ம இத செல்வம் ஐயா சொன்னார்ல, ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாருல, அந்த அளவுக்காவது நம்ம ஏதாவது சின்னதா எழுதலாம், இல்லைன்னா எழுதவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. ஏன்னா நீங்க சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஆய்வு கட்டுரைகள் தொகுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்லப்பட்டது எழுதப்பட்டது தான் இருக்கு. நான் ஒரு கட்டுரை படித்தேன் பாரதிதாசனை பத்தி. பாரதிதாசனுக்கு அப்புறம் வர்றவங்கலாம் கவிஞரேங்கிற அளவுக்கு எல்லா கவிஞர்களையும் எடுத்து உரைத்து எல்லா கவிஞர்களும் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் பாடியிருக்காங்க. மொழி மாற்றம் தான் இருக்கே தவிர பொருள் மாற்றம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே பாரதிதாசன் பாடிட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு பெரிய கலவரம்லாம் நடந்துச்சு ஆய்வு பண்றப்ப. அதனால என்னன்னா, நமக்கு அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். இலக்கியம் பற்றிய ஒரு ஒரு புரிதல் என்னன்னா எப்படின்னா, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு அதை நம்ம வெவ்வேறு வடிவங்கள்ல வார்த்தைகள்ல சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் எனக்குள்ள கொஞ்சம் இலக்கியத்தை பத்தின ஒரு புரிதல். இப்ப கவிதை படைக்கிறாங்க அதுனா இப்ப தன்னுணர்வு மிக்க கவிதைகள் அல்லது தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருப்பாங்க, அது ஒரு ஏதோ ஒரு வகையில பயன் தரும். ஆனா வந்து இப்ப இந்த இலக்கிய கட்டுரைகளா எழுதப்படுறது அல்லது இலக்கிய ஆய்வுகள்ல வந்து பெரிய சமூக கண்டுபிடிப்புலாம் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரிதான் என்னுடைய பார்வை. அது தவறா கூட இருக்கலாம். என்னன்னா, இருக்கிறத வந்து அவங்கவுங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி சொல்லிக்கிறோமே தவிர வேற என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இலக்கியத்தை பத்தின என்னோட ஒரு குறைவான ஒரு புரிதல்னு கூட வச்சுக்கலாம். அதாவது சங்க இலக்கியம் அந்த காலத்து இலக்கியங்கள்னு சொல்றேன் நான். இப்ப இக்கால இலக்கியத்தை நான் சொல்ல வரல. அக்கால இலக்கியங்கள்ல அவங்க காலத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இப்ப எழுதியிருக்காங்க. அதையே வந்து நம்ம அதுல ஆராய்ச்சி பண்ணி என்ன புதுசா சொல்ல வரோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. நம்ம இப்ப சங்க இலக்கியத்தை பத்தி ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சி பண்ணி போடுறாங்க. அதுல இருந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றேன்னா, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுற மாதிரிதான் இது. ஆய்வு கட்டுரை எல்லாமே இப்ப அதுல உள்ளதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவாக்கமா சொல்றோமே தவிர வேற என்ன பண்ணிட்டோங்கிறதுனாலதான் எனக்கு அந்த கட்டுரை எழுதுறது அப்படிங்கிறத அந்த புரிதல் வந்து கொஞ்சம் புரிதல் நான் எழுதுறத கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். இப்ப எழுத வேணாம், நமக்கா ஏதாவது தோணணும், அது வந்து ஏதோ ஒரு வகையில பயன் தரணும், அந்த மாதிரி எழுதுனா எழுதலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிதான் இருப்பேன். ஆனா என்னுடைய மனைவி வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இலக்கியத்துல நிறைய இன்னும் பண்ணணும், இன்னும் நிறைய எழுதணும், நிறைய படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். எனக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால இந்த நூலினை வந்து பாண்டியராஜ அண்ணன் தான் இப்ப அப்பயே நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் இதை இப்ப வெளியிடலாம் தம்பி, நாங்க இடையில வெளியிடலாம் பார்த்தோம், ஆனா முடியல, அப்படியே நிறுத்தி வச்சுட்டோம். இப்ப வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கம் அளித்து யாரை வெளியிடலான்னு கேட்கும் போது இப்ப நாங்களும் யோசிச்சு பார்த்தோம், யாரும் கிடைக்கல. ஆனா நீங்களே சொல்லுங்க, யாரையா கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் செல்வன் யார்ட்ட கேட்டுட்டு சொன்னார், செல்வன் சார் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்த நூலினை வெளியிட்டு உரையாற்றிய செல்வம் ஐயா அவர்களுக்கும், இதை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும், மேலும் எங்களை ஊக்கப்படுத்திய அத்துணை அன்பு நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.